வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான சத்தான இட்லி பொடி தாங்க. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் இந்த பொடியை சேர்த்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ அதில் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வழக்கம் போல் ஒரே மாதிரியான இட்லி பொடி செய்யாமல் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான பொருட்களை சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த பொருட்களோட சத்துக்கள் நம்ம உடம்புல போய் சேரும். அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் பலவிதமான இட்லி பொடி ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சத்தான இட்லி பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 100 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கைவிடாமல் வறுக்கணும். தீயை குறைவாக வச்சுக்கோங்க. அதாவது ரொம்பவும் குறைச்சி வைக்க வேணாம், மிதமான தீயும் வைக்க வேணாம். ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்து எடுத்திங்கன்னா இது போல் பொன்னிறமாக மாறி வரும். வறுக்கிறதுக்கு மரக்கரண்டி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கரண்டி சீக்கிரமாக சூடேறாது. கடலைப்பருப்பை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே கடாயில் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் 100 கிராம் அளவு தான் சேர்க்குறோம். ஏன் இந்த பருப்பெல்லாம் தனித்தனியாக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருப்பும் வறுபடுறதுக்கு உண்டான டைம் மாறுபடும். அதனால நீங்கள் தனித்தனியாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போல் கரெக்டாக வறுபட்டு வரும். இப்போது 100 கிராம் அளவுள்ள கொள்ளு பருப்பு சேர்த்துக்கலாம். கொள்ளு பருப்பு எல்லா மளிகை கடைகள்லையுமே கிடைக்கும். நல்லா கொள்ளு பருப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் கல்லுலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு சேர்த்து இதில் வறுத்துக்கோங்க. ஒவ்வொரு பருப்பு வறுபடும் பொழுதும் அதிலிருந்து ஒரு நல்ல மனம் வரும். அது வரைக்கும் கரெக்டாக வறுத்துக்கோங்க. இப்போ கொள்ளு பருப்பும் கரெக்டாக வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் எடுத்து ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருக்க பருப்போடு சேர்த்து ஆற வச்சுக்கலாம். நீங்கள் பருப்பு ரொம்ப குறைவான அளவு சேர்த்து செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒன்றாவே சேர்த்து கூட வறுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். அதில் கிட்டத்தட்ட 20லேருந்து 25 காஞ்ச மிளகாய் இருக்கும், நீல மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் சுருன்னு உரைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 300 கிராம் பருப்புக்கு இந்த அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சில மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிளகாய் வறுக்கும் பொழுது தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. உப்பு சேர்த்து மிளகாவை வறுத்தா மிளகாவோட நெடித்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் மிளகாய் வறுக்கும் பொழுது எப்பொழுதுமே உப்பு சேர்த்து வருங்க. மிளகாவை வறுக்கும் பொழுது கலர் மாறக்கூடாது, ஆனால் அது கிறிஸ்பியாக நமக்கு மாறணும். அதனால தான் மிளகாவை நிறைய நேரம் வறுத்துட்டிங்கன்னா கலர் மாறிடும். அந்த கலர் மாறுறதுனால நம்ம மிளகாய் பொடியில் சேர்த்து அரைக்கும் பொழுது டேஸ்ட்டும் மாறும். அதனால அந்த கடாயோட சூடே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். கரெக்டாக இது போல் ஒரு நிமிஷத்துக்கு மிளகாவை வறுத்துட்டு அதே கடாயில் ஆற விட்டுட்டிங்கன்னா கடாயில் இருக்க சூட்லேயே மிளகாய் கரெக்டாக நமக்கு வறுப்பட்டுடும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு காஞ்ச மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் மிளகாயையும் உப்பையும் சேர்த்து முதல்ல இது போல் கரகரப்பாக அரைச்சிக்கணும். பருப்பெல்லாம் சேர்த்து முதலையே ஒன்றா அரைக்கக்கூடாது. இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் அரைச்சிங்கன்னா கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்தது பருப்பு சேர்த்துட்டு அதில் பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்படிலாம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. சிலருக்கு கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு நைஸாக இருந்தால் தான் விருப்பப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது போல் இந்த பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல கமகமான ஒரு வாசனையில் கொள்ளு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இட்லி பொடியை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட அது அந்த மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் வாசனை குறையாமல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதே ரெசிப்பியை இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு குறைவான அளவு சேர்த்தா ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் 50 கிராமுக்கு மேலே பருப்பை வறுத்து அரைக்கிறீங்க, அதாவது ஒவ்வொரு பருப்பும் 50 கிராம் சேர்க்குறீங்க அப்படின்னா தனித்தனியாக வறுத்து நீங்கள் அப்புறமா சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக வறுபட்டு வரும். அதனால இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.